Hello guys, welcome to model number 1.3 in CNC simulation programming. In this video, we are going to see about taper turning. Taper turning is nothing but an alternate to step turning. Step turning, straight turning இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த டேர்னிங்கிறது எல்லாமே ஒன்று எக்ஸ் கோஆர்டினேட்டில் கரெக்டாக போகும், இல்லைனா ஒய் கோஆர்டினேட்டில் போகும். அந்த இசட் டைரக்ஷன் ஆங்குலார் மூமெண்ட்டுங்கிறது இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் நம்மளோட ப்ரோக்ராமிங் ஆங்குலார் மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா தட் டேர்னிங் இஸ் கால்ட் அஸ் டேப்பர் டர்னிங். ஸோ ஹவு இட் நார்மலி டிஃபர்ஸ் ஃப்ரம் நார்மல் டர்னிங், அதாவது ஸ்ட்ரெயிட் டர்னிங்காகவோ ஸ்டெப் டர்னிங்லேயோ டேப்பர் டர்னிங் எப்படி வித்தியாசப்பட்டு போகுது, எப்படி அந்த ப்ரோக்ராமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ஸுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ கேர்ஃபுல்லி. லெட் அஸ் கோ டு த வீடியோ நவ். So this is the layout and specification. So at first 60 mm length to 40 mm diameter இது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். XO direction ZO direction நமக்கு தெரியும். இதில் 30 mm வரைக்கும் விட்டுட்டு ஆஃப்டர் 30 mm, ஏன்னா 60ல் 30 போச்சுன்னா மீதி 30 mm கேப்பில் தான் நம்ம டேர்னிங் பண்ண போகிறோம். அந்த டேப்பர் டேர்னிங்கிறது 20 mmலேருந்து ஆரம்பித்து இதோ இங்கே 40 mm வரைக்கும் நமக்கு ஆங்குலராக வரணும். ஸோ சம அளவில் என்ன பண்ணணும்னா ஆங்குலர் நம்ம டேர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். How to write the program அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் G28U0W0 இட் இஸ் நத்திங் பட் டூல் டேக் அவே, டூலை ஹோம் பொசிஷனுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது இதுக்கான கமெண்ட். M6 and T1 நத்திங் பட் M6 டூல் சேஞ்ச், T1 செலக்ட் டூல் நம்பர் 1 அப்படிங்கிறது இதோட கோடிங். நெக்ஸ்ட்டு M3 S1000 which is nothing but rotate the spindle in clockwise direction. S1000 means rotate at 1000 RPMல ரொட்டேட் பண்ணுங்கிறது அர்த்தம். அடுத்து X50 Z2, இங்கேருந்து இங்கே 40, ஸோ அதனால் இங்கேருந்து 50 mm இசட்டில் 2, ஸோ அந்த இடத்துல ஒரு நார்மலான ஒரு பிளேஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் G90, ஸோ இந்த டேப்பர் டேர்னிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டெப் டேர்னிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் டேர்னிங்காக இருந்தாலும் சரி, G90ங்கிற டேர்னிங் சைக்கிள் மாறவே மாறாது. ஏன்னா ஒரு டைரெக்ஷனுக்கு போய் டேர்னிங் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி X50 Y2 Z2ங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த கமாண்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வர அந்த சைக்கிளுக்கு தான் நம்ம G90 யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே X38 Z-30 F0.5 M08 இதுக்கு என்னென்னா டேர்னிங் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும் அட்டு 38, -30, ஏன்னா 30 mm வரைக்கும் நம்ம குறைச்சா போதும். அதனால் 38லேருந்து 30 வரைக்கும் ஃபஸ்ட்டு போகணும். 0.5 mm per minute ஃபீல்டில் போகணும். M8 ஃபார் கூலண்ட் ஆன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு X34 X30 X25 X20 அப்படின்னா முதல்ல 34 - 30 வரைக்கும் கிரைண்ட் பண்ணணும். அப்புறம் 30, 30, அப்புறம் 25, -30, 20, -30. இங்கே 40ன்னு இருக்கிறத 20 வரைக்கும் கிரைண்டு பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல 38, அதுக்கப்புறம் ஒரு 34, அப்புறம் 30, 25, 20. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், முதல்ல டேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இது வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டர்னிங்கில் என்னென்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணியிருக்கோம். சரியா? இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா Z -30 or -3 இந்த ஒரு கமாண்டில் தான் நமக்கு எல்லாமே மாறும். அதாவது என்னென்னா 20 வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் டர்னிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20க்கு அப்புறமா ரேடியஸ் -3 mm ரேடியஸ் டேப்பர் கொடுக்குறோன்னா இந்த 20லேருந்து என்ன ஆகும், Z -30 வரைக்கும் 3 mm ரேடியஸில் ஆங்கிள் ஒரு 3 mm டேப்பரில் என்ன ஆகும்னா கிராஸில் ஃபீடிங் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நமக்கு ஃபீடிங் ஒன்று ஒய் டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் போகும், அல்லது இந்த டைரெக்ஷனில் போகும். ஒன்று ஜெட்டு டாப்பு இல்லை பாட்டம், அடுத்து எக்ஸில் இந்த டைரெக்ஷன் அல்லது இந்த டைரெக்ஷன் போகும். இப்போ என்ன பண்ணுது, எக்ஸோட டைரெக்ஷன்லேயே இசட்டோட டைரெக்ஷன்லேயே என்ன பண்ணுது, இது எக்ஸும் இல்லாமல் இசடும் இல்லாமல் இரண்டுத்துக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகி முடித்ததுக்கப்புறமா அப் டு -30 mm டிஸ்டன்ஸ் வரைக்கும் 3 மீட்டர் ரேடியஸில் டேப்பர் பண்ணு அப்படின்னுங்கிறது இதுக்கான கமாண்ட். அடுத்து G00 X40 Z2 அண்ட் M09 ரேப்பிட் மூவ். இந்த வேலை முடிஞ்சோடனே 40, 2ங்கிற பொசிஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் M9ங்கிறது கூலண்ட் ஆஃப் பண்ணோம். அகைன் G28U0W0 அப்படின்னா டூலை வெளியில் எடுத்துருங்க. M5 ஸ்பிண்டில் ஆஃப், M30 ப்ரோக்ராம் எண்ட். ஸோ இதுதான் இதோட சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஓவர் டு த ப்ரோக்ராம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் ஓப்பன் ப்ராஜெக்ட் டேப்பர் டர்னிங் எடுக்கிறேன்.
டேப்பர் டர்னிங்கோட ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். வழக்கம் போல் G28, M6, M3 எக்ஸோட பொசிஷன், G90ல் 38, 34, 30, 25, 20 வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராம் டேப்பருக்கானது. அதுக்கப்புறம் X40 Z2க்கு வந்து நார்மலைஸ்ட் பொசிஷன், அப்புறம் டூல் டேக் அவே, ஸ்பிண்டில் ஆஃப், ப்ரோக்ராம் இன்ட். ஸோ இதுதான் கணக்கு. சரிங்களா? நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா ஃபீடை குறைச்சி வைக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு ஸ்லோவாக அது ஃபீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் கருமைப்பாக பார்க்க முடியும். ஸோ ஐ எம் செக்கிங் 0.1 கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னா ஃபீட் எவ்வளோ தூரம் ஸ்லோவாக வருது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் தி ப்ரோக்ராம். ப்ளே கொடுக்குறேன். ஸோ த டூல் இஸ் மூவிங் அவுட். ஃபஸ்ட்டு ஏன் இந்த இடத்துல நிற்கிது? ஸோ திஸ் இஸ் ஸ்பாட்டிங் ஹியர். எதனால் நிற்கிதுன்னா எக்ஸோட வேல்யூ 50,2 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதன்படி இங்கே 50,2 நிற்கிது. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் என்ன? G90 சைக்கிள் இருக்கா, G90 சைக்கிள் படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் G90ல் X 38லேயே இருக்குது, Z -30 கொடுத்துருக்கோமா, ஸோ -30 வரைக்கும் பொறுமையாக போகும். ஃபீடு 0.1 மீட்டர் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம். M8 கூலண்ட் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம அந்தந்த கேமராஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கூலண்ட் ஸ்ப்ரே ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்போதுமே இந்த வியூவை விட இந்த வியூ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அடுத்து டவுனில் போய் எந்த இடத்துக்கு வருது, மறுபடியும் 50,2க்கு வந்து அங்கேருந்து தான் டேர்ன் ஆகும். இந்த டேர்னிங் பர்பிள் கலரில் குவிக் ரிட்டர்ன் ஆகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், G90ங்கிற கோடே போகிறோம். G90 போட்டால் தான் இது டேர்னிங் வரும். அப்படி G90 வேணான்னா G00, G01 அந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அடுத்து X 34 சைக்கிள் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ஆஸ் பர் ஆர்டர் என்ன கொடுத்துருக்கோம், 30. இப்போ 30 mmல -30 போகும். அடுத்து 25, அடுத்து 20. இந்த ஆர்டரில் பொறுமையாக போகும். கரெக்டாக அந்த ஃபீட் எப்படி போகுது அப்படிங்கிறது கவனிங்க. ஸோ வாட்ச் ஆஃப் த ஃபீட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்பீடை நீங்கள் 10 கூட வைக்கலாம், ஸ்பீடாக இருக்கும். நான் 0.1 வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஃபீட், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ 25 எக்ஸோட வேல்யூ 25க்கு போயிடுச்சு. Z அதே -30 தான். ஏன்னா G90 சைக்கிளில் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, Z -30ன்னு, அதன்படி தான் போகும், ஃபீடும் மாறாது. அதுக்காக அதை பண்ணியிருக்கோம். 25க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இட் வில் பி கோயிங் டு 20க்கு கண்டிப்பாக போகும். அதை ஒரு தடவை பாருங்கள். ஸோ குவிக் ரிட்டர்ன். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கோட வேல்யூ 20. ஸோ 20க்கு போகும். இந்த 20ங்கிற ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் பார்க்குறது நார்மல் ஸ்ட்ரைட் டர்னிங் தான். இதில் டேப்பரும் வராது, ஸ்டெப்பும் வராது. கரெக்டாக? யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ தான் உங்களுக்கு டேப்பர் டர்னிங் வரப்போகுது. ஸோ நான் அதை பாஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளீஸ் வாட்ச் அவுட் கேர்ஃபுல்லி ஆர் மேக் இட் யுவர் ஜூம். யா, இப்போ தான் நமக்கு இசடோட வேல்யூ -30ங்கிறது இங்கே இருக்குது, 6 -3. ஸோ இந்த டிப்லேருந்து என்ன பண்ணுன்னா -3ங்கிற ரேடியஸில் இந்த 30 வரைக்கும் என்ன பண்ணும், உங்களோட டூல் ஆங்குலராக சேஞ்ச் ஆகும். எப்படிங்கிறத பாருங்கள். நார்மலாக இருக்கிற பொசிஷனை விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட டூலு ஒரு சின்ன பெண்டாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ வாட்ச் அவுட் கேர்ஃபுல்லி அப் டு Z -30 வரைக்கும் எப்படி அந்த டூல் போகுதுங்கிறத பாருங்கள். ஸோ இட் இஸ் மூவிங் இன் அ டேப்பர் டைரெக்ஷன். இதோட டூலோட மூவ்மெண்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலர் மற்ற எல்லாமே லீனியராக இருக்குது, இது மட்டும் என்னவாக இருக்குது, ஆங்குலராக போகுது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ ரேடியஸ்னு கொடுத்தா போதும் உங்களோட வேல்யூஸ் கிளியராக கிடச்சிரும். யா, காட் இட். அப்படியே பேக் வந்து ரிட்டர்ன் வந்துடும். இந்த ரிட்டர்ன் சைக்கிள் அந்த டூலோட மூவ்மெண்ட் எல்லாமே பச்சை கலரில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே எந்த அளவுக்கு நமக்கு டைரக்ஷன் போயிருக்குன்னு தெரியும். ஸோ கேமராஸையும் மற்றபடி பார்த்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி டிஃப்ரென்சஸ். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப்பர் ஆகிருக்கிறது தெரிய வரும். ஸோ லெட் மீ கோ எக்ஸிக்யூட் த ஸ்டெப். ரிட்டன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கலாக கடைசி ஸ்டெப்புக்கு போயிடும். M5 ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணி ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ரோக்ராம். இதில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபோட வேல்யூ இருக்கு இல்லையா, இதை 0.1 10ன்னு கொடுக்கலாம், இல்லை 0.5னே கொடுக்கலாம் அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரில் ஏன் சார் -3 தான் கொடுக்கணுமா, -1 கொடுக்கலாம், -2, -3, -4, -5 எவ்வளோ வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஆரோட வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா
இங்கே 20 mm ரேடியஸ் இருக்குல்ல, இந்த 20 mm ரேடியஸ் வந்து இன்னும் மைனூட்டாக குறையும். நமக்கு 20 தான் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இருக்கணுமேனு சொல்லிட்டு -3. இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் -2 கொடுத்தீங்கன்னா டேப்பர் ப்ராப்பராக வரும். ஸோ அந்த சைக்கிளையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது தவிர இந்த டேப்பருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வரணும் அப்படின்னு டேப்பருக்கான கால்குலேஷன் இருக்குது. டேப்பர் கால்குலேஷன் என்னங்கிறத நீங்கள் படிச்சுட்டு அதன்படி எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? நான் வேணால் ஒரு செப்பரேட் செஷன் டேப்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான செஷனையும் நான் கொடுக்குறேன். பட் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஎன்சி ப்ரோக்ராம் ஒன்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டேப்பர் அடிக்கணுன்னா எவ்வளோ ரேடியஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளாக கொடுத்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இந்த எக்ஸசைஸு. ஸோ அதற்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் டேப்பர் டர்னிங்கிறது இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றும் இதில் பெருசாக கிடையாது. அந்த ரேடியஸ் சேஞ்சிங் செட்டிங் மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ரேடியஸ் நீங்களே கொடுத்து என்னென்ன மாதிரி அவுட்புட்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸ்பீடு நல்லா வேணும்னா எஃபோட வேல்யூ 0.1 இருக்கிறதுக்கு பதிலாக 2 கொடுத்து பார்க்கலாம். 3, 10, 100 எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். கொடுக்க உங்கள் ப்ரோக்ராம் ஸ்பீடாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதில் இன்னும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் டேப்பர் டர்னிங் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மேக் யுவர் கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.